வாங்க பசங்களா, இது உங்களுடைய இன்ஜினியரிங் அன்பா சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா லேப்டாப் வாங்கினா எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக ஒரு லேப்டாப்பில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த 10 விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த 10 விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு யூஸராக இருக்கிறப்ப எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, இல்லைன்னா கேமர்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனில் லேப்டாப் சூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொருத்தருக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் நமக்கு எந்த லேப்டாப் வேணும், அவசியமாக தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த 10 விஷயமும் முக்கியமானது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராசஸரை கம்ப்யூட்டரோட என்ன சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குற ஏதோ இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், அதாவது இன்புட் நீங்கள் இப்போ சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேறு ஆப்புக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் மேக்ஸிமம் 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஏஎம்டி ரைசன் அப்படி இல்லைன்னா இன்டெல் கோர் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏஎம்டி ரைசன்ன்றது இன்டெல் ப்ராசஸை கம்பேர் பண்ணுறப்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா இன்டெலை விட ஏஎம்டி ரைசன் பட்ஜெட் லோவாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் சேஞ்ச் ஆகும். இந்த 2 ப்ராசஸர்லையுமே வெர்ஷன்ஸ் தகுந்தது போல் மாறிட்டே இருக்கும். இப்போ இன்டெல்னு எடுத்துக்கிட்டோம்னா வைங்களேன், i3, i5, i7, i9 அந்த மாதிரி வரும். அதே ஏஎம்டி ரைசன் எடுத்துக்கிட்டோம்னா ரைசன் 3, ரைசன் 5, ரைசன் 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த 2 ப்ராசஸருமே அதோட வெர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக, அதாவது 357ன்னு போகிறப்ப அதோட பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது என்னென்ன பர்ஃபார்மன்ஸுன்னு இப்போ இந்த சார்ட்டில் பார்த்துக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராசஸ் சரியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேம், அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதை நம்ம லேப்டாப்போட ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது டேட்டாவை மல்டி டாஸ்க் பண்ணுறப்ப டேட்டா அப்படியே கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் ரேம் அதிகமாக தேவைப்படும். உங்கள் லேப்டாப்போட ரேம் அதிகமாகிட்டு போக போக உங்களோட லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிட்டே போகும். இப்போ 8 GB, 16 GB இல்லைனா 32 GB அந்த மாதிரி போகிறப்ப போக போக உங்களோட லேப்டாப் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த ஷார்ட் டைம் மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, இப்போ டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம மொபைலில் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லேப்டாப் கம்ப்யூட்டரில் இதை ஹார்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதோடு இது லோ காஸ்ட், அதாவது குறைஞ்சது கம்பேர் பண்ணுறப்ப எஸ்எஸ்டி, அதாவது சாலிட் ஸ்டேட் ட்ரைவை கம்பேர் பண்ணுறப்ப இது ரேட் குறைஞ்சதாக இருக்கும். ஏன்னா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் ஸ்பீடாக இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட ரேம் ப்ராசஸர் மாதிரி. எஸ்எஸ்டி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் கம்பேர் பண்ணுறப்ப ஹார்ட் டிஸ்கை விட. ஏன்னா ஹார்ட் டிஸ்கோட மெயின் பர்பஸ் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எஸ்எஸ்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சிஸ்டத்தையே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லாம் ஒரு லேப்டாப்னு எடுத்துக்கினாங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா எஸ்எஸ்டி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டெக்னாலஜி வளர்ந்து வர்றதுனால ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி, அதாவது ஹைப்ரிட் மாடல்னு ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எஸ்எஸ்டியும் இருக்கும், ஹார்ட் ட்ரைவும் வச்சுருப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கு சேர்ந்த மாதிரி, இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மூவி ஏதாவது பார்க்கணும், இல்லைனா ஏதாவது டேட்டா அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாடல் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ரேமாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்டியாக இருந்தாலும் சரி, ஹெச்டிடியாக இருந்தாலும் சரி, எது அதிகமாக இருக்கோ, உங்களுக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்டி, அதாவது
சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கம்ப்யூட்டிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை நான் நார்மல் யூஸர் தான், எனக்கு வந்து ஒரு ஆவரேஜாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்காங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ஜிபியு கிராஃபிக்ஸ் கார்டுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது கேமிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுனா இருக்கட்டும், அது கன்ஃபார்ம் யூஸாக இருக்கும். இதில் வந்து நிறைய சீரீஸ் இருக்குது. ஆர்டிஎஸ்ன்னு ஆரம்பித்து 2000, 3000, 4000 அந்த மாதிரி சீரீஸ் நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எது அதிகமாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டானதுன்னு சொல்லுவேன். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளே. அதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ரிசல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதே மாதிரி ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இது பிக்சர் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா போர்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து உங்கள் லேப்டாப்பையும் அதர் டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து லேன் போர்ட் வந்து ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுறது, அதாவது சிஸ்டத்தில் வந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு யூஸ் ஆகும். அதே சமயத்தில் HDMI போர்ட் வந்து ஆடியோ வீடியோ, அதாவது MP3 MP4 ஃபைலை வந்து லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜர். நார்மலாக உங்களுக்கே தெரியும்னா லேப்டாப் வந்து சார்ஜ் ஏற்றணுன்றதுக்கோசரம் அந்த போர்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வர லேப்டாப் ஒரு சிலதில் லேன் போர்ட் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து USB to LAN அந்த கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் அது தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்காகனா நம்ம வந்து ஈத்தர்நெட் வந்து நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ண முடியாது, அந்த லேன் கேபிள் இல்லாததுனால. டிசைனில் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் எடுத்தது இந்த கலர் நல்லா இருக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க எல்லாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்துக்காங்க. அதே சமயத்தில் வந்து லேப்டாப் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கா, ஏன்னா தூக்கின்னு போகிறப்ப உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தோணக்கூடாது, அதனால் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் வந்து லேப்டாப்போட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, அதாவது வைஃபையாக இருக்கட்டும் இல்லை ஈத்தர்நெட்டாக இருக்கட்டும், கனெக்ட் பண்ணால் ஸ்பீடாக வருதா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதுதான் முக்கியமானதுன்னு நினைப்போம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வர போகிறோம்னா, இப்போ இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணுங்கள்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது வந்து எதாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ஹார்ட்வேரையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் வந்து 3 டைப் சொல்லலாம். விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து விண்டோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இது மைக்ரோசாஃப்டோட இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது டெவலப்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. மேக் ஓஎஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்க்ளூசிவாக. இந்த 10 விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதையும் எந்த லேப்டாப் உங்களுக்கு ஏற்ற லேப்டாப், அப்படி இல்லைன்னா எது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் பேசியுமே நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க.